மிதுன ராசி அன்பர்கள், இவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிமா அமையுது? மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி வந்து நண்பர் தான். அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில தாயாரை விட்டு பிரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓ, சாதாரண உறவுகளை விட்டு பிரியணும்னாலே நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாகும். தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க. இது தற்காலிக நிலைதானா, இல்ல இதற்கு ஏதேனும் பரிகாரங்கள் சனி வக்ர பயிற்சி நம்மள மேலும் துன்புறுத்தாம இருப்பதற்கு என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் செய்யலாமா மிதுனத்திற்கு? மிதுனராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி வந்து உச்சம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்ர பயிற்சினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்ர பயிற்சியை பற்றிய சனி வக்ர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்ர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்ர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்ர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்ர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம வந்து. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி வந்து நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய அவளை இருந்துச்சு. இப்ப அதே சனி வந்து வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன். சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு வந்து சூரியனோட இந்த தன்மை வந்து கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம் இல்ல, அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம வந்து ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே வந்து ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வந்து வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்கவங்க வீட்டுல வந்து அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே வந்து
அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்குவாங்க. நான் கழட்டிக்கிற சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குருபகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறதுனா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்திரும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, குறிப்பா உங்களை விட்டு விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுன ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி அமையுது? மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி வந்து நண்பர் தான். 8, 9 கூடையவர். அவரே பாருங்க இந்த நாட்கள்ல வந்து கர்மச்சனியா 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கர்மச்சனியா இருக்கிறவர் வந்து தொழில் ஸ்தானத்தை கொடுக்கணும். முதல்ல தொழில் இது வரைக்கும் வந்து லாபம் இல்லாமல் கூட தொழிலில் வந்து அதிகமான ஒரு கவனம் செலுத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவும் பண்ண வைப்பார். அதிகமான வேலையில் கவனம் செலுத்தி மன அழுத்தத்தையும் கொடுப்பாரு. எல்லாம் கொடுத்துருவாரு. வேலையாட்கள் பிரச்சனைகள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு. இந்த சனி வக்கர காலங்களில் எல்லாம் வரையும் சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு இவங்களை நம்பி ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆர்டரை முடிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு தான் குறிக்கோளை நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு பார்த்தா ஒரு 4 ஸ்டாஃப் வந்து லீவ் போட்டுருவாங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த முதலாளிக்கு? அந்த மாதிரி ஒரு மன வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே பாருங்க 1.5 வருஷம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த வக்கரச்சனி வந்தோடனேவும் ஃபர்ஸ்ட் வேலையாட்களை முதல்ல வந்து ஒழுங்குபடுத்துவார். அப்போ என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ வேலைக்கு போகணும், அந்த வேலையை வந்து கரெக்டாக முடிச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஃபர்ஸ்ட் சனி வந்து கொடுத்துருவார். வக்கர சனி கொடுத்துருவாரு. இப்போ வேலையில் உள்ள ஒழுங்குகளை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கக்கூடிய அளவில் வந்துருவாங்க. அதே நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வையானது 4ஆம் இடத்துல படுது. அப்போ ஏதாவது ஒரு சொத்துக்கள் விற்கன்றிருக்கு, விற்காம இருப்பாங்க. ஏன்னா சொத்தை வித்தாத்தான் இவங்க அடுத்த கடத்துக்கு போக முடியும். அடுத்தவங்க நினைக்கிற இடத்துல ஒரு லட்சம் இடத்தோட இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வரும். ஆனா ரொம்ப நாள் தடபடுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்கரச்சனி காலங்கள்ல அந்த சொத்து விற்கும், சொத்து இவங்களை கைவிட்டு போகும். அப்ப இதனாலேயே பாருங்க இவங்களுக்கு இவங்க தாய்க்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய 4ஆம் இடத்துலயும் சனி பார்வைப்படுது. அவங்க எதுக்கு இப்படி விற்கிறது, அவங்க ஏதாவது சொல்ல இவங்களுக்கு பிடிக்காது. அப்ப இவங்களுக்கு என்னுடைய தேவைக்காக வருகாலத்துக்காக நான் விற்கிறேன் சொல்லுவாங்க. 2 பேருடைய கருத்துக்களும் அவங்க தேவை நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த நியாயம்னு பாக்குறப்ப வந்து சனி பகவான் நியாயத்தை தான் செய்வார். அப்ப அந்த சொத்தை வித்தா உனக்கு முன்னுக்கு வர முடியும். அப்ப இதை வந்து விட்டு கொடுத்துருவாரு. அதே நேரத்துல தன்னுடைய தாயை விட்டு விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த கருத்து வேதல் முதல்கள் ஏற்பட்டு அதனால கொஞ்சம் மனசு வருத்தப்படக்கூடிய அளவுலதான்
இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில தாயாரை விட்டு பிரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓ, சாதாரண உறவுகளை விட்டு பிரியணும்னாலே நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாகும். தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்லியிருக்கீங்க. இது தற்காலிக நிலைதானா இல்ல இதற்கு ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கு? இல்ல, இது தற்காலிக நிலைதான். ஏன் கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்க தாயை விட்டு தர மாட்டாங்க. அவரும் புதன் தான், 4ஆம் அதிபதியும் புதன் தான். அப்ப இவங்களே அம்மாவுடைய செராக்ஸ் தான். ஆமா, விட்டு தர மாட்டாங்க. ஒரு குறுகிய நாள், ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ அந்த மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கும். ஒரு வாரம்னாலுமே மனசு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப இவங்க வந்து செய்வாங்கன்னா எப்படியாவது போய் வம்படியா பிடிச்சு பிடிச்சு கூட்டு தருவாங்க. ஆமா, அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு தனக்கும் தன் தாய்க்கும் அந்த கருத்து முதல்கள் ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு குறுகிய கால பிரிவை கொடுத்துருவார். அது தற்காலிகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இந்த சனி வக்ர பயிற்சி நம்மள மேலும் துன்புறுத்தாம இருப்பதற்கு என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் செய்யலாமா மிதுனத்திற்கு? மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி வந்து உச்சம். அப்ப சனியோட காரகத்துவம்னு பார்த்தாலே வந்து மாற்றுத்திறனாளிகள், அது வந்து கால் ஊனமுற்றவங்க தான். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதாவது சனிக்கிழமை காலையில ஒரு நேரமாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அது கூட தயிர் சாதம் ரொம்ப நல்லது. தயிர் சாதம், அதே மாதிரி லெமன் ஊறுகாய் ஒரு தண்ணி பாட்டிலோட கொடுத்துடணும். இது வீட்லயே செஞ்ச சாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் கடையில வாங்கி கொடுத்தா அதனால அவங்களுக்கு சேரலைன்னா என்ன செய்யறது? அதனால வந்து வீட்லயே வாங்கி கொடுத்தாங்கன்னா இது குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேருக்காவது கொடுக்கணும் சனிக்கிழமை. இது செய்யறப்ப வந்து இவங்களுடைய அந்த தன்மைகள் கொஞ்சம் நல்லபடியா ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும். அதே நேரத்துல தொழிலையும் பாருங்க ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தாயோடு ஏற்பட்ட அந்த கருத்து முதல்கள் சரியாகும். மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கால்கள் இழந்தவர்களுக்கு நீங்க வந்து உதவி செய்வதன் மூலமாக இந்த சனி வக்ர பயிற்சியிலிருந்து உங்களை வந்து மீட்டெடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாயாரிடமிருந்து நடக்கக்கூடிய தற்காலிக பிரிவு, இந்த பிரிவையும் சீக்கிரமே உங்களை சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்பை இந்த வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சனி வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்ர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.